தமிழ்ல பிக் பாஸ் சீசன் 9 சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை, அதாவது டிஆர்பி ரேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரீமை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே பெரிய அளவில் சூடெல்லாம் பிடிக்கல. அது உள்ள போன போட்டியாளர்களாக இருக்கட்டும், உள்ள நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏனோ தானோன்னு ஒரு சீசன் எப்பப்பா முடிப்பீங்கன்ற மாதிரி தான் ரசிகர்களே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தீனி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, உள்ள போன ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ஸான பாரூக் கம்ருதீன், இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்துக்கிட்டு பல ஒழுங்கினமான விதிமுறைகளை மீறுற மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வரம்பு மீறி நடக்கக்கூடிய அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற பேச்சு ஆரம்பத்திலிருந்தே கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சமீபத்தில் சாண்ட்ராவை கார்ல இருந்து தள்ளி விட்டது, அப்புறம் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இந்த மாதிரியான விஷயங்களால அவங்களுக்கு ஃபைனலி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேருக்குமே ஜோடியா ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பியிருக்காங்க. அந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா முழுக்க இன்னுமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. பல பிரபலங்களும் பல பொதுமக்களும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை லிட்டரலா பட்டாசு வெடிச்சு கொண்டாடி சோஷியல் மீடியா வீடியோவா போட்டு இன்னுமே கூட ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெட் கார்டு கொடுக்கப்படுறது அப்படின்றது பிக் பாஸ்ல இப்பதான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஆரம்பத்திலேயே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் பிக் பாஸ்ல யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 2ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டான மஹத் ராகவேந்திரா, பிக் பாஸ் சீசன் 2ல மஹத் பண்ண அட்டகாசங்கள் அந்த மாதிரியானது, மும்தாஜுடனான பிரச்சனையால ரெட் கார்டு மூலம் வெளியேறிய முதல் தமிழ் பிக் பாஸ் போட்டியாளர் அவர்தான். முதல் சீசன்ல யாருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்படல. இரண்டாவது சீசன்ல முதல் முறையா மஹத் தான் அந்த ரெட் கார்டை வாங்கினாரு. அதை தொடர்ந்து வந்த மூன்றாவது சீசன்ல ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தான் நடிகர் சரவணன், அதாவது நம்ம பருத்தி வீரன் சித்தப்பு. மூன்றாவது சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா கலந்துகிட்ட அவரு கடந்து வந்த பாதை டாஸ்க்ல தன்னுடைய 20 வயதுகள்ல பெண்கள் கிட்ட அபியூஸ் பண்ணதா அந்த இடத்துல அவர் அதை ஷேர் பண்ண அன்றைக்கே யாருக்கும் தெரியாம வெளியேற்றப்பட்டாரு. ஆனா அது அவர் தப்பு தான் நான் பண்ணது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி சாரி தான் கேட்டார் அந்த இடத்துல. பட் இருந்தாலும் நீங்க இது எப்படி ஒரு பொது மேடையில பேசலாம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் வெளியேற்றிட்டாங்க. 4வது சீசன், 5வது சீசன், 6வது சீசன், அதை தொடர்ந்து வந்து 3 சீசன்கள்லயுமே யாருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்படல. அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கல. 7வது சீசன்ல நடிகர் பிரதீப் ஆண்டனி பெண்களை தவறாக பேசியதாகவும், டாய்லெட் கதவை திறந்தபடி பயன்படுத்தியதாகவும், தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருந்த அனைத்து பெண் போட்டியாளர்கள் கிட்டையும் கருத்து கேட்டு அனைவரும் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால வெளியேற்றப்பட்டவர் தான் பிரதீப் ஆண்டனி. ஆனா அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பினுச்சு. அந்த மக்கள் ஆதரவை மட்டுமே அந்த எவிக்ஷன் மூலமா சம்பாதிச்சு வெளியில வந்துமே கூட அதுக்கப்புறம் பரபரப்பா பேசப்பட்டவர் தான் பிரதீப். அடுத்ததாக 8வது சீசன்ல யாருமே ரெட் கார்டு மூலமா வெளியேற்றப்படல. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய 9வது சீசன் விஜய் பார்வதி. சீசன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே எதுக்கு எடுத்தாலும் சண்டை எல்லாத்தையுமே கேமுக்காக அப்படின்னு சொன்னாலும் கூட கம்ருதீன் கூட பாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பேசினது நடந்துகிட்டது எல்லாமே 18+ தான். டிக்கெட் டு ஃபினாலேவின் கடைசி டாஸ்க்ல சக போட்டியாளர் சாண்ட்ராவை கால்களால எட்டி உதைச்சு வெளில தள்ளினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்த இப்ப ரீசெண்டா வெளியேற்றப்பட்டாங்க. தமிழ்ல மட்டும் இல்ல, தென்னிந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரெட் கார்டு மூலமா வெளியேறிய முதல் பெண் போட்டியாளர் விஜய் பாரு தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாரு கூடவே சேர்ந்து வெளியேற்றப்பட்ட கம்ருதீன், பாரு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி நிறைய இடங்கள்ல பலர் தவறா பேசினது, பல தவறுகள் என அவரும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டிருக்காரு.